அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குருவும் செவ்வாயும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனா தற்போது செவ்வாய் குருவை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மனைவி, தொழில், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரத்தில் வருவது நல்ல நேரங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கிளை தொழில் தொடங்கும் முயற்சிகள் கை கூடுங்க. அது மட்டும் இல்லாம சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால யோகமான ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா படித்து முடித்து பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பாய் தருணங்கள்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை நிகழ்த்தும் நேரம் இதுங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீங்க. அதிகாலத்தில் பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும், மதியம் ஒரு ஊரிலும், மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாங்க. ஆனால் இந்த பயணம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய நட்பால் நன்மை அடைய இருக்கீங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது வீடு, மனை அல்லது நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை செவ்வாயினுடைய இந்த சப்தமஸ்தான சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த கடனால் ஏற்பட்டு வந்த மன நிம்மதி இழப்பு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இக்காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பணவரவின் காரணமாக பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது 7.5 சனி நிறைவடைந்து விட்ட நிலையில உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பதால குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இவ்வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் என எதிர்பாராத பல யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுதுங்க. எனவே பொது வாழ்வில் உங்களுக்கு புகழ்கள் அதிகரிக்க இருக்குது. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தமான பொறுப்புகளும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை வழி ஆதரவு உண்டுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சாதகமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
இருப்பாங்க. தந்தை வழி ஆதரவு உண்டு. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறுங்க. வரன்கள் வாசல் தேடி வரும் ஒரு நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க சம்பந்தமான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கூட கிடைக்கலாங்க. அதே போல் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. வீடு வாகனம் வாங்க கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்க கொடுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமா அமையிருக்குது. இதனால் குடும்பத்தில் லாபம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் கேதுவும் அவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால தீர்த்த தல யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கல்வி ரீதியாக கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. அதன் பிறகு அவருடைய நிலை மாறிவிடுதுங்க. முதல் 2 வாரங்கள் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. பின்பு படிப்பில் சோர்வும் மந்த நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு தகாத மாணவர்களுடைய சேர்க்கை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால தேவையில்லாமல் யாருடனும் பழக வேண்டாங்க. அதே போல சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் செல்ல வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அப்படி இல்லைன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள செவ்வாய் தற்போது குருவை விட்டு பிரிந்து சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் குறிக்குதுங்க. விளைச்சல் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்குங்க. அரசாங்கமும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் முன்னேற்றமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. வேலை இல்லாத பெண்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாக வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாகவே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது தனுசு ராசி நேயர்களுக்கு.